நந்தா தேடை நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2024 பல கட்சிகளுக்கு பல இடத்துல பல படிப்பினைகளை கொடுத்துருக்குது. அந்த 2024 தேர்தல் முடிவுகளை பற்றின நேயர்களுக்கு சில சுவாரஸ்யமான புள்ளி விவரங்களையும் தகவல்களையும் கொடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். இதுவரைக்கும் நம்மளுடைய நந்தா தேடையை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இந்த காலொனியை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் கமெண்ட் செக்ஷனில் போய் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக்காக அமையும். எக்ஸிட் போலுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பிஜேபி 400க்கு மேலே வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் பிஜேபிக்கு தோல்வியா? இதுவும் நல்ல கேள்வி. ஏன்னா அந்த எக்ஸிட் போல் அன்னைக்கு இவங்க பிஜேபி அவங்க ஆரம்பித்ததே 400 சீட்டு ப்ளஸ் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பித்தாங்க. அதை வச்சு தான் பரப்புரை எல்லாமே போச்சு. எக்ஸிட் போலும் பார்த்திங்கன்னா சற்றேறக்குரிய 350 சீட்டு பிஜேபி கூட்டணி வந்துடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ப்ரிடிக்ஷனாக இருந்துச்சு. கடைசீட்டில் யாருமே எதிர்பார்க்காதது, அதாவது பிஜேபி தரப்புலையும் யாரும் எதிர்பார்க்கல, காங்கிரஸ் தரப்புலையும் கூட்டணி தரப்புலையும் யாருமே எதிர்பார்க்காத எந்த ஒரு கணிப்புக்கும் சிக்காத ஒரு முடிவு தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. பிஜேபி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 303 சீட்டில் இருந்து 63 சீட்டு குறைஞ்சி 240க்கு தான் வராங்க. அப்போது இது பிஜேபிக்கு பெரிய தோல்வியா அப்படின்னா பெரிய தோல்வி இல்லை, ஆனால் பெரிய பின்னடைவு. ஏன்னா அவங்க தோல்விங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி சாயந்தரம் அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரீபோல் அலையன்ஸ் மூலியமாகவே அவங்களுக்கு 293 சீட்டு இப்போ அவங்க கையில் இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு 272 இருந்தாவே போதும். ஆனால் இது கடந்த 5 ஆண்டுகளாக பார்க்கும்போது பிஜேபி அசுர பலத்தோட பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த தடவை ஒரு பெரும்பான்மையை அவங்களால அடைய முடியல. அதனால் இது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அந்த பின்னடைவை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக பிஜேபி இந்த 5 ஆண்டுகள் எப்படி கழிக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ திமுக 39 சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் டீட்டெயிலாக ஓட்டு எப்படி இருக்குதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வரப்போகிற ஸ்லைடில் உங்களுக்கு பிஜேபியினுடைய புள்ளி விவரங்களுக்கும் மக்களுக்கு நேயர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ நீங்கள் ஸ்லைடை பார்க்கும்போது 2019 பிஜேபி 303 சீட்டு ஜெயிக்குது. ஓட் ஷேர் ஆல் இண்டியா லெவலில் அவங்களுடைய ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா 37.30%. அவங்க வாங்கின அப்சல்யூட் ஓட்டு ஆல் இண்டியா பூரா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 22,91,00,000 வாக்குகள். இதே பிஜேபி 2024 வெறும் 240 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 63 சீட்டு குறைஞ்சிருது. அப்போ இது பெரிய ஓட் ஷேர் போயிருக்குமே, எந்த அளவுக்கு பாதிப்பாக இருந்திருக்கும், எவ்வளோ மக்களுக்கு அதனால தான் இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய INDA அலையன்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறது என்னென்னா, மோடி மக்களுடைய நம்பிக்கை இழந்துட்டார், மக்கள் எல்லாமே மோடிக்கு எகென்ஸ்டாக தான் இந்த தடவை ஓட் பண்ணியிருக்காங்க, அப்போ பெரும்பான்மையை சீட்டில் இழந்திருக்காரு, அதனால் மக்களுடைய நம்பிக்கையும் இல்லை, அதனால் ராஜினாமா பண்ணணுங்கிறதெல்லாம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுனதை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த புள்ளி விவரத்து பிரகாரம் பாருங்கள், போன தடவை அவர் வாங்கின ஓட்டு சதவீதம் 37.3 பிஜேபி, இந்த தடவை வாங்கினது 36.6. அப்போ மொத்த சதவீதம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா வெறும் 0.7%. எவ்வளோங்க? வெறும் 0.7% தான். இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, 2019 22.91 கோடி வாக்கு வாங்கின பிஜேபி இந்த 2024 23.6 கோடி வாங்குது. அதாவது 69 லட்சம் வாக்குகள் 2019 விட 2024 கூடுதலாக வாங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, 69 லட்சம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கு. ஆனால் ஓட்டு சதவீதம் 0.7% குறைஞ்சிருக்கு. அப்போ மக்கள் இவங்க சொல்கிற மாதிரி மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாமே பேசும்போது மோடி மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையாங்கிறது உங்களுடைய சிந்தனைக்கே விடுறேன். அதோட ஓட் ஷேர் இப்போ பிஜேபிக்கு எங்கே அந்த பெரும்பான்மையை அவங்க பெரிய லெவலில் குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டேபிளர் காலத்தை நீங்கள் பாருங்கள். மகாராஷ்டிராவில் போன தடவை அவங்க வாங்கின ஓட்டு 27.84. இந்த தடவை அவங்க வாங்கினது 26.18. அவங்களுடைய வாக்கு சரிவு எவ்வளோ? வெறும் 1.66% வாக்கு குறைஞ்சிருக்கு மகாராஷ்டிராவில் பிஜேபியினுடைய வாக்கு. ஆனால் அங்கே சீட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 14 சீட்டு அவங்களுக்கு அங்கே போயிடுச்சு.
வெறும் 1.66 14 சீட்டை காலி பண்ணிடுச்சு. ஆனால் 14 சீட்டு போனனால மொத்தமாகவே அவங்க பிஜேபியினுடைய வாக்கு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சானா இல்லை. போன தடவை 27.84, இந்த தடவை 26.18, வெறும் 1.66% தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் இதே உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தீங்கன்னா கேமே வேற கேம். அங்கே பெரிய அளவில் அவங்க வாக்குகளை வந்து குறைஞ்சிருச்சு பிஜேபிக்கு. மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து டிசைசிவாகவே பிஜேபிக்கு எகென்ஸ்டாக ஓட்டு போட்டிருக்காங்கங்கிறது நல்லாவே நமக்கு புலப்படுது. ஏன்னா வாக்கு வித்தியாசம் போன தடவை வாங்கினதுக்கும் இந்த தடவைக்கும் 8.2% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. 29 சீட்டு, போன தடவை 62 சீட்டு வச்சுருந்தாங்க, இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 33 சீட்டு தான். ஸோ அவங்களுக்கு வந்து 29 சீட்டு வந்து உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே காலி. ராஜஸ்தானில் அதுக்கப்புறம் ஒரு 10 சீட்டு போச்சு. ஸோ அப்போ இந்த உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து சீட்டை காலி பண்ணதில் இந்த 2 மாநிலங்களும் பெரிய அளவுக்கு வருது. இப்போ இன்னொரு புள்ளிவிவரமும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதாவது தனிப்பெரும்பான்மை வரணும்னா 272 சீட்டு வரணும். அப்போ இந்த 272 சீட்டு வர்றதில் அவங்களுக்கு 240 தான் கிடைச்சிருக்கு. அப்போ 32 சீட்டு வந்து ஷார்ட்ஃபால். இப்போ நான் என்ன ஒரு கோணத்தில் பார்க்குறேன்னா, அடுத்து எங்கெங்கெல்லாம் வந்து லோ மார்ஜினில் பிஜேபி வந்து இந்த 32 சீட்டை வந்து கைவிட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கக்கூடிய இந்த ஸ்லைடில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த 32 எம்பி சீட்டு வெறும் 6,10,716 வாக்கு வித்தியாசத்தில் விட்டுருக்காங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக இந்த 32 தொகுதிகளில் அவங்க இழந்த இந்த 32 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகளினுடைய மார்ஜினை நீங்கள் கூட்டி பார்க்கும்போது வெறும் 6,11,000 ஓட்டில் 32 சீட்டை விட்டுருக்காங்க. அந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது கம்மியான மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 வாக்குல இருந்து அதிகபட்சமாக அவங்களுக்கு 34,000 வாக்கு வரைக்கும் இந்த 32 தொகுதியில் வந்து இழந்திருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புள்ளி விவரம். நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்காகட்டும் இல்லை வந்து ஆல் இண்டியாவுக்காகட்டும் இந்த புள்ளி விவரங்கள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புள்ளி விவரங்களாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்க நம்ம கொடுத்த புள்ளி விவரங்கள் கருத்துக்களை பற்றி உங்களுக்கு உண்டான என்ன கருத்துக்களாக இருந்தாலும் எண்ணங்களாக இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். நந்தா தேடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.